ஹாய் வெல்கம் டு காலேவோ. ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கி அந்த நம்பர் வந்து ப்ரைமா இல்லையா அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி ப்ரைம் நம்பர்னால் என்ன? ப்ரைம் நம்பர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் அதோட ஃபேக்டர்ஸ் வந்து 1 அண்ட் இட் செல்ஃபாக இருக்கணும். அதாவது இப்போ 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். 5ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து 1 இருக்கும், அடுத்து 5 இருக்கும். இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 5ஆக இருக்குது, ரைட்டா? ஸோ அதனால 5 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். இது நம்ம லேட்டஸ்ட் 7 ப்ரைம் நம்பர் தான். ஸோ 9 எடுத்துக்கிறோம். 9ஓட ஃபேக்டர்ஸ்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணோன்னா 1, 3, அதுக்கப்புறம் 9. ஸோ 1 and 9 மட்டும்தான் ஃபேக்டர்ஸாக இருந்திருக்கணும், ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கணும் 9 அப்படின்னா. ஆனால் 3ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதனால நம்மளோட 9 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகே, ஸோ அது வந்து காம்போசிட் நம்பர், ப்ரைம் நம்பர் காம்போசிட், ரைட்? ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஒரு நம்பர் இன்புட்டாக வாங்க போகிறோம், வாங்கிட்டு அது ப்ரைமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட் n வந்து வச்சுருக்கோம். அண்ட் இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னங்கிறதுக்கு வந்து நம்ம பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு அதை இன்புட்டாக வாங்கியிருக்கோம். பிரிண்ட்எஃப் வச்சு என்டர் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஸ்கேன்எஃப் வச்சு அதை இன்புட்டாக வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ வாங்கி அதோட ரெஸ்பெக்டிவ் பொசிஷனில் மெமரி அட்ரஸில் போய் ஸ்டோர் பண்ணியாச்சு. அது முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணணும், அது வந்து செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? 1 வந்து ஆப்வியஸாக எல்லா நம்பரோட ஃபேக்டராகவும் இருந்துடும், ரைட்டா? அண்ட் என்னும் வந்து அந்த எல்லா நம்பர்ஸோட அந்த ரெஸ்பெக்டிவ் நம்பரோட ஃபேக்டராக இருந்துடும். ஸோ நம்ம செக் பண்ண போகிறது என்னென்னா, 2ல் இருந்து n-1 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் செக் பண்ணி அது வந்து நம்மளோட கிவன் நம்பரோட ஃபேக்டரான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்னென்னா, நான் ஒரு ஃபார் லூப் எழுதுகிறேன். அதோட வேல்யூ வந்து i is equal to 2ல் இருந்து i is less than n வரைக்கும் நம்ம வந்து போகிறோம். ஓகே, ஸோ i is less than n அப்படின்னா n-1 வரைக்கும் ஐயோட வேல்யூஸ் இருக்கும், ரைட்டா? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐயை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன செக் பண்ணுறேன், 2லேருந்து n-1 வரைக்கும் இந்த லூப் வந்து ட்ராவர்ஸ் பண்ணணும். ட்ராவர்ஸ் பண்ணி என்ன செக் பண்ணணும், அந்த நம்பர் வந்து n-ஆல் வந்து டிவைட் ஆகுது. ஸோ n வந்து அந்த நம்பரால் டிவைட் ஆகுதா? மாற்றி சொல்லிட்டேன்னா கரெக்டாக சொல்லிட்டேன். நான் 2 வேரியண்ட்டையும் சொல்லிட்டேன், எது கரெக்டு? ஸோ என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோன்னா, இஃப் நம்மளோட வேல்யூ வந்து இந்த கேஸில் ஐயாக இருக்குது, ரைட்டா? ஸோ n மாடியூலோ i வந்து ஈக்குவல் டு 0வா, இதுதான். ஓகே, ஸோ நம்மளோட வேல்யூ வந்து i இருக்குது. ஸோ அந்த i வந்து நம்மளோட ஒரிஜினல் நம்பர் n அதை டிவைட் பண்ணுதா, அதாவது டிவிசிபிளாக இருக்கா? எசென்ஷியலி இந்த கண்டிஷன் செக் பண்ணுறது, இஸ் i a factor of n? ஐங்கிற நம்பர் வந்து என்னோட ஃபேக்டரா? அப்படி ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 1 and n நம்ம விட்டுட்டோம், அதுக்கு நடுவில் இருக்க ரேஞ்ச் தான் செக் பண்ணுறோம். அப்போ நடுவில் இருக்க ரேஞ்சில் எந்த நம்பருமே நம்மளோட என்னோட ஃபேக்டராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது நாட் அ ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும், ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இது ஃபேக்டர் இல்லை. அப்படின்னா அடுத்த இட்ரேஷனுக்கு கண்டினியூ பண்ண சொல்கிறோம். அடுத்த இட்ரேஷனை போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 4ங்கிற நம்பரை எடுத்துக்கலாம். அதுக்கு 2, 3 இந்த 2 நம்பரையும் செக் பண்ணணும். 2 ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ 4 மாடியூலோ 2, 4ஐயும் 2வையும் டிவைட் பண்ணால் வர்ற ரிமைண்டர் என்ன? 0, ரைட்டா? ஸோ அது ஈக்குவல் டு 0 இருக்கனால இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ அப்போ எல்ஸ் கிளாஸ்க்கு வரணும். ஸோ எல்ஸ் நம்ம என்ன பண்ணணும், இது வந்து இந்த கேஸில் ஒரு ஃபேக்டராக இருக்குங்கிறனால அதுக்கு அர்த்தம் இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நாட் அ ப்ரைம் நம்பர்னு பிரிண்ட் பண்ணுறோம். நாட் அ ப்ரைம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை பிரேக் பண்ணிடுறோம். ஏன்னா இதுக்கப்புறம் எதுவுமே செக் பண்ணுவேன், ஒரு வேல்யூ ஃபேக்டராக இருந்தாலே நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லிட முடியும் அந்த நம்பர் ப்ரைம் நம்பர் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நாட் அ ப்ரைம்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது நம்ம வந்து 3ங்கிற நம்பரை எடுத்துக்கலாம். அதுக்கு 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3 மாடியூலோ 2 போடுறோம். அது என்ன பண்ணும், நாட் ஈக்குவல் டு 0 தான் வரும். ஸோ கண்டினியூன்னு சொல்லிட்டு அடுத்த இட்ரேஷன் போகும். இதே மாதிரி தான் 6க்கு வச்சுக்கோம். ஸோ 6க்குன்னா என்ன பண்ணும், 2 செக் பண்ணும், 3 செக் பண்ணும், 4 செக் பண்ணும், 5 செக் பண்ணும், இது வரைக்கும் எல்லாமே செக் பண்ணும். நம்ம 2 ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம நாட் அ ப்ரைம்னு சொல்லிட்டு பிரேக் கொடுத்து முடிச்சிடும். ஓகே, அப்போ எப்போ தாண்டா இது ஒரு ப்ரைம் நம்பர்னு நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ரைட்டா? ஏன்னா ஏதாவது ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆனால் கூட அது ஃபேக்டராக இருந்தாலுமே நம்ம வந்து அது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம்.
அப்போ எப்போ அது வந்து ஒரு ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம்? இந்த ஹோல் லூப் முடிஞ்சோன்னே அது எப்போவுமே இதை பிரிண்ட் பண்ணலை, நாட் அ ப்ரைம் பிரிண்ட் பண்ணலைன்னா மட்டும்தான் இதை வந்து பிரிண்ட் பண்ணணும், ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃப்ளாக் வேரியபிள் வைக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃப்ளாக் வேரியபிள் எதுக்குன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. ஸோ இதில் ஃப்ளாக் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இனிஷியலாக இங்கே வந்து நான் ஃப்ளாக் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு வச்சிடுறேன். ஓகேயா? ஸோ இப்போ என்ன செக் பண்ணுறேன்னா எஃப் இந்த ஃப்ளாக் வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஏன்னா நான் நாட் ப்ரைம் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது ஈக்குவல் டு 1 அப்படின்னு மாற்றிட்டேன், ரைட்டா? ஸோ இது ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா பிரிண்ட் எஃப் இங்கே வந்து நான் ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் எல்ஸ் கிளாஸ் கொடுத்து அங்கேயே இந்த நாட் அ ப்ரைம் கட்டியும் பிரிண்ட் பண்ணலாம். இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு எஃப் கண்டிஷன் வச்சு அது ஃபேக்டராக இல்லை அப்படின்னா அடுத்த நம்பரை போய் செக் பண்ணுன்னு சொல்கிறோம். அதே இது அது ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அது நாட் அ ப்ரைம் நம்பர். ஸோ நாட் அ ப்ரைம் நம்பருக்கு எனக்கு இந்த ஃப்ளாக் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டு நாட் அ ப்ரைம் நம்பர் பிரிண்ட் பண்ணி பிரேக் பண்ணிடும். ஏன்னா ஒரு நம்பர் வந்து ஃபேக்டராக இருந்தாலே நம்மளுக்கு வந்து அது நாட் ப்ரைம்னு சொல்லிட்டு சொல்லிடலாம், ரைட்டா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 2 வச்சுக்கலாமா? ப்ரைம் நம்பர் கரெக்டாக சொல்லிடுச்சு, திருப்பி ரன் பண்ணலாம். இப்போ வந்து 5 கொடுக்கலாம், ப்ரைம் நம்பர் இதையும் கரெக்டாக சொல்லிடுச்சு, திருப்பி ரன் பண்ணலாம். இப்போ வந்து 8 கொடுக்கலாம், இது வந்து நாட் அ ப்ரைம் நம்பர், நாட் அ ப்ரைம்னு சொல்லிடுச்சு. ஓகே, ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம எந்த நம்பர் இன்புட்டாக கொடுத்தாலும் அது ப்ரைமா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் சொல்லுது. ஸோ இதுதான் வந்து ஒரு நம்பர் இன்புட்டாக வாங்கி அது ப்ரைம் நம்பராக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம லேபில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம். என்னென்னா இதே மாதிரி ஒரு நம்பர் இன்புட்டாக தருவாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்பர் ப்ரைமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பதிலாக 1ல் இருந்து அந்த நம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பரையும் வந்து நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, எசென்ஷியலி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வெளியில் இன்னொரு ஃபார் லூப்பை எழுதுகிறோம். ஸோ நம்ம இஃப்க்கு வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், ரைட்டா? ஸோ அதே மாதிரி ஃபாருக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருந்தால் அதை வந்து நெஸ்டட் லூப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இங்கே எப்படி நெஸ்டட் இஃப்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போ அந்த நெஸ்டட் லூப்னா என்னங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ஸோ 1 to அந்த நம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ணுது, அதை எப்படி பண்ணலாங்கிறதையும் சேர்த்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கோடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சி ப்ரோக்ராமிங் சீரிஸ் எபிசோடோட அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்தது